அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்குண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக இந்த இந்திரஜித் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் இருப்பாங்க. ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்டியோட விளக்கங்களை தாரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குல தெய்வம் அறியாதவங்க குல தெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். இந்திரஜித் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு சிரிச்ச முகமாக இருப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு அடிக்கடி ஞாபக மருதி பிரச்சனை இருக்கும். அஞ்சாவது பாயிண்ட்டு அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச்சு நீங்கள் நம்பிடவும் மாட்டீங்க. ஆறாவது பாயிண்ட்டு பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க. ஏழாவது பாயிண்ட்டு பூர்வீக சொத்துக்கள்லாம் கிடைக்காது. எட்டாவது பாயிண்ட்டு வாக்குப்பளிதம் உங்கள்கிட்ட உண்டுங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க. 10வது பாயிண்ட்டு சாப்பாட்டு விஷயத்தில் அதிகமாக கோவப்படுவீங்க, அதிகமாக குறை சொல்வீங்க. 11வது பாயிண்ட்டு ஆன்மீக அமானுஷ விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 12வது பாயிண்ட்டு படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது. 13வது பாயிண்ட்டு அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தேவதையுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. 14வது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும். 15வது பாயிண்ட்டு சகோதரருடன் பகைகள் அவமானங்களை சந்திப்பீங்க. 16வது பாயிண்ட்டு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. 17வது பாயிண்ட்டு சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க. ஸோ ரெட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது. 18வது பாயிண்ட்டு அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனை அல்லது ஃபைனான்சியல் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். 19வது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸுகளால் எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸும் அமைய மாட்டாங்க. 20வது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு. 21வது பாயிண்ட்டு குதர்க்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க. 22வது பாயிண்ட்டு அப்பா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கௌரவம் பார்ப்பார். 23வது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. 24வது பாயிண்ட்டு குடும்பத்தில் சொத்து பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கும். 25வது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து தடுமாற்றமான போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். 26வது பாயிண்ட்டு தம்பி தங்கையுடன் கருத்து ஏற்பாடு உண்டு. 27வது பாயிண்ட்டு சுயநிலை எண்ணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அல்லது எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆதாயம் கருதி தான் ஈடுபடுவீங்க. 28வது பாயிண்ட்டு வாலிப வயசில் காதல் ஒன்று உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகியிருந்திருக்கும். 29வது பாயிண்ட்டு கோர்ட்டு கேஸில் உங்களுக்கு வெற்றியை தரும். 30வது பாயிண்ட்டு எதை தொட்டாலும் தடை தாமதங்கள் இருக்கும். 31வது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு. 32வது பாயிண்ட்டு மாமியுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 33வது பாயிண்ட்டு வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குங்க. 34வது பாயிண்ட்டு கூட வேலை பார்க்குறவங்க பகையவங்க உங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க. 35வது பாயிண்ட்டு அப்பா எமோஷனல் டைப்பாக இருப்பார். 36வது பாயிண்ட்டு அப்பா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களை மட்டம் தட்டியே பேசுவார். 37வது பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 38வது பாயிண்ட்டு அப்பா வழியில் விபத்து மூலமாகவோ தற்கொலை செஞ்சோ துர்மரணம் அடைஞ்சவங்க கொண்டு அவங்க நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க. 39வது பாயிண்ட்டு அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்தது, பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க, கட்டாயம் இந்த பெண் சாபம் நிவர்த்தி செய்யணும். இது சம்மந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். 40வது பாயிண்ட்டு அழகான மனைவி அமைவாங்க. 41வது பாயிண்ட்டு மனைவிக்கும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். 42வது பாயிண்ட்டு திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பாராத நேரத்துலையோ அல்லது விருப்பம் இல்லாமலையோ அல்லது நிர்பந்திக்கப்பட்ட அல்லது காதல் திருமணம் நடக்குங்க. 43வது பாயிண்ட்டு டாய்லெட் போகக்கூடிய இடத்துல ஆசனவாய் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். 44வது பாயிண்ட்டு திருமணம் தாமதமாகுங்க. தாமதமாக திருமணம் முடிக்கிறது நல்லது, இல்லைன்னா திருமணம் வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 46வது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. 47வது பாயிண்ட் அல்சர் பிரச்சனை உண்டு. 48வது பாயிண்ட் உட்கார இடத்துல பயில்சாலை அல்லது கொப்பளத்தில் அவதிப்படுவீங்க. 49வது பாயிண்ட் இடம் வீடு சொத்தா லாபம் உண்டு. 50வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிது. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் தாங்க. இத்துடன் இந்திரஜித் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சு 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் ஜாதகத்தை வச்சு நான் அதிகமாக இல்லை துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி.